ஹலோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். ஸோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப் தான் கொடுக்கலாம்னு நினச்சேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் நியூலி மாம்ஸ் ஆர் நியூலி வெஜ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கான வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்றத யோசிச்சு வாங்குங்க. கூட்டுக்கு, காய்க்கு, சாம்பார், குழம்பு அப்படி வாங்குங்க. சம்டைம்ஸ் நிறைய பேர் நான்வெஜ்ஜும் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு வெஜிடபிள் கம்மியாக தான் தேவைப்படும். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த கடலை, காராமணி இதுலேயுமே நம்ம குழம்பெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தோல் சீவிர வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதை பீல் ஆஃப் பண்ணியே நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு சேர்த்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் வந்து நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீரை. ஸோ கீரை நீங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி நாள் வாங்கி அதை ஆஞ்சு கழுவி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கு. ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இஞ்சியெல்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அதை அந்த வாரமே கன்சியூம் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் நியூட்ரிஷன் வேல்யூ நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வாங்க வச்சுருக்கேன். இது எங்களது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். ஸோ அதுக்கு இது வந்து நல்லாவே ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக கிளம்ஸியாக இல்லாமல் இருக்குது. இந்த ஒயிட் பிளேட் வந்து எதுக்குன்னா கீழே அந்த தண்ணியெல்லாம் ட்ராப் ஆகுது. ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சுன்னா வெஜிடபிள்ஸ் தண்ணி ட்ரிப் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து தண்ணியை கீழே கூட்டிட்டு வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து அழுக மாட்டேங்குது. ஸோ இது கூடவே வந்து நான் இந்த டோரில் வைக்க வேண்டிய பாக்ஸஸும் வாங்கினேன். இது வந்து ஒரு 6 பாக்ஸஸ் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டோரில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்டது வச்சு ஃபுல் கிளம்ஸியாக இருக்கும். எனக்கு அப்படி இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது. ஸோ இதில் வந்து நான் எது அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி டக்குன்னு வந்து எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மெயினாக அதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். க்ளீனிங் ஒர்க்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வெஜிடபிள்ஸ்க்கெலாம் பாக்ஸ் இருக்கிறதுனால இந்த வெஜிடபிள் பாக்ஸ் வந்து எனக்கு ஒரிஜினல் வெஜிடபிள் பாக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதில் அன்பேக்டு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்ச நாள் சம்டைம்ஸ் பூச்செல்லாம் வருது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஆர்கனைஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சைடில் இருக்கிறது வந்து மாவு. பிங்க் பாக்ஸில் வந்து ஒரு பைனாப்பிள் மிச்சம் இருந்தது, அதையும் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும். இது வந்து மில்க் அண்ட் சீஸ் வைக்கிற இடம் அண்ட் மேலே ஃப்ரீசர். அதில் வந்து அந்த குட்டி பாக்ஸில் மலாய் சேர்த்து வச்சுருக்கேன், பட்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணுன்ற அந்த அவசியம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து அப்படியே கட் பண்ணி குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் கட் பண்ணி கூட அந்த பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.